வெல்கம் டு ஆர்எஸ்ஆர் ஈஸி லேர்னிங் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 8 அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர்ல டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ என்னென்ன மெத்தட் இருக்கு பாருங்க. டிரான்ஸ்லேஷன் மெத்தட், டைரக்ட் மெத்தட், ஸ்ட்ரக்சரல் அப்ரோச், பைலிங்குவல் மெத்தட். இப்போ கண்டெம்ப்ளேட் அப்படிங்கிற வேர்டை வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி டீச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்லைட்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெம்ப்ளேட் அப்படிங்கிற வேர்டுக்கு ஈக்குவல் தமிழ் மீனிங், ஈக்குவல் நேட்டிவ் லாங்குவேஜோட மீனிங் கொடுத்து டீச் பண்ணுறது தான் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். இதுவே டைரக்ட் மெத்தடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டீச்சர்ஸ் வந்து நேட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணக்கூடாது, இங்கிலீஷ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணணும் வித் டீச்சிங் எய்ட்ஸ். ஸோ இமேஜோட அந்த வேர்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஷீ கண்டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மீனிங் புரியும். நெக்ஸ்ட் பைலிங்குவல் மெத்தட். பைலிங்குவல் மெத்தட் அப்படின்னா அப்போ நம்ம இங்கிலீஷ்லையும் சொல்லணும், நேட்டிவ் லாங்குவேஜ்லையும் சொல்லணும். ஸோ இப்போ பாருங்க, கண்டெம்ப்ளேட் மீனிங் வந்து திங்க் டீப்லி அண்ட் அட் லென்த், தமிழ் மீனிங் ஆழ்ந்து நினை. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் அப்ரோச். இது வந்து மெத்தட் கிடையாது, இது வந்து ஒரு அப்ரோச். இந்த அப்ரோச்சை நம்ம எந்த மெத்தட்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற. ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ வாங்க கிளாஸ்க்கு போகலாம். The grammar translation method is derived from the classical method of teaching ancient Greek and Latin. ஸோ டிரான்ஸ்லேஷன் மெத்தடை கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கிரீக் லாட்டின் லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கோசரம் வகுக்கப்பட்ட ஒரு முறை. சரிங்களா? இன் கிராமர் டிரான்ஸ்லேஷன் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் ஃபர்ஸ்ட் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் வந்து லேர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் லாங்குவேஜ் பற்றி படிக்க ஆரம்பிக்கும். Goal of the translation method to enable students to read and translate literature written in the source language. So இந்த மெத்தட் கொண்டு வந்ததுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாட்டின் கிரீக்ல இருக்கிற இலக்கியங்கள் எல்லாம் வந்துட்டு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மோட்டோவோட தான் இந்த மெத்தடை வச்சு டீச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நாட்டில் இந்த மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். In translation method, teacher translates every word, phrase and sentence from English into the mother tongue. So translation method அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்துட்டு எல்லா வேர்ட் எல்லா சென்டென்ஸுமே வந்துட்டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி தராங்க. ஸோ என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட், ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஹெல்ப்ஸ் டு பில்ட் ஒகேபுலரி. ஸோ நிறைய நியூ வேர்ட்ஸ் ஈஸியாக கற்றுக்கலாம். காம்ப்ரிஹென்ஷன் இஸ் ஈஸிலி டெஸ்டட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறத ஈஸியாக டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ரிப்ளை பண்ணுறதும் தமிழில் தான் ரிப்ளை பண்ணுவாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலாக எது ஃபர்ஸ்ட் வரணும், என்ன ஸ்கில்ஸ், நேச்சுரல் வே ஆஃப் லேர்னிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு லாங்குவேஜை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா நேச்சுரல் வே ஆஃப் லேர்னிங். இப்போ குழந்தை எப்படி தமிழ் பேச கற்றுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுறாங்க, அப்புறம் பேசுகிறாங்க, தென் ரீடிங், நெக்ஸ்ட் ரைட்டிங். ஆனால் இங்கே வந்து பாருங்க அந்த LSRW ஃபாலோ பண்ணுறதில்ல. லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் அது ஃபாலோ பண்ணாமல் எடுத்தோன்னா ரீடிங் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு. No importance for listening and speaking. Habit of thinking in English cannot be formed. Uninteresting. Students are mere passive listeners. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு மெத்தடோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிரான்ஸ்லேஷன் மெத்தட் டீச்சர்ஸ் இங்கிலீஷ் பை ரூல்ஸ் ரேதர் தேன் பை யூஸ். ஸோ இங்கே வந்து ரூல்ஸுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. டாக்டர் பட்லாட் says to speak any language whether native or foreign entirely by rule is quite impossible. ஸோ இது வந்து இவரோட கோட்ஸ். ரூல்ஸ் படி தான் பேசணும் அப்படிங்கிறது முடியாத காரியம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. டைரக்ட் மெத்தட். Direct method is a method of teaching a foreign language through conversation, discussion and reading in the foreign language itself.
ஸோ டைரக்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் லாங்குவேஜ் இப்போ நம்ம நாட்டில் எடுத்துட்டோம்னா இங்கிலீஷ் தான். ஸோ அதை வந்துட்டு அந்த லாங்குவேஜ்லேயே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறதா டைரக்ட் மெத்தட். டீச்சிங் இங்கிலீஷ் இன் இங்கிலீஷ் இட் செல்ஃப். கிராமர் இஸ் டாட் இண்டக்டிவ்லி இன் த டைரக்ட் மெத்தட். ஸோ இண்டக்டிவ்லி அப்படின்னா தூண்டுகோலாக, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அட்ஜெக்டிவை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறதுன்னு வைங்களேன். அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப்ஸ் நவுன் அப்படின்னு டீச்சர் சொல்லாம எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் ஃபர்ஸ்ட். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல், டால், ஷார்ட் அந்த மாதிரி சொன்னோம்னா ஸ்டூடெண்ட்டே வந்து ஓ அட்ஜெக்டிவ்னா டிஸ்கிரைபிங் நவுன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரூல்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இண்டக்டிவ் வே ஆஃப் டீச்சிங். Grammatical rules are framed after one has learned the language. So first language கத்துக்கிறோம், அதுக்கப்புறம் தான் ரூல்ஸ் கத்துக்கிறோம் இன் டைரக்ட் மெத்தட். இந்த டைரக்ட் மெத்தட் லேர்னிங் ப்ரெசீட்ஸ் கிராமர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேர்னிங் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் தான் கிராமர். இங்கிலீஷ் இஸ் டாட் த்ரூ கான்வர்சேஷன் இன் த டைரக்ட் மெத்தட். ஸோ எப்படி அவங்க இங்கிலீஷ் டீச் பண்றாங்கன்னா த்ரூ கான்வர்சேஷன், உரையாடல் மூலமா. சரிங்களா? The direct method emphasizes speaking full sentences as the sentence is the unit of speech and not the individual word. So direct methodல வந்து full sentence பேசுறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. New words are taught by pointing to objects or pictures, explanation or use in a suitable context. ஸோ இப்போ கண்டெம்ப்ளேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வேர்டு எப்படி டீச் பண்ணுறது அப்படின்னா அதுக்கான இமேஜ் காட்டணும், இல்லை அப்படின்னா அந்த வேர்டு இருக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்லி அந்த கான்டெக்ஸ்டுவல் மீனிங்கை ஸ்டூடெண்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது. டீச்சிங் எய்ட்ஸ் ஆர் மஸ்ட் இன் த டைரக்ட் மெத்தட். In the direct method, meanings are explained by material association, explanation, or using the word in the appropriate context. So, previous question மாதிரி மீனிங் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா இமேஜஸ் இல்லைன்னா ஆடியோ விஷுவல் எய்ட் இந்த மாதிரி காமிக்கிறது, இல்லைன்னா சென்டென்ஸ்ல அந்த வேர்டை கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்றது. ஹைலி ட்ரெயின்டு டீச்சர்ஸ் ஆர் நீடட் ஃபார் டைரக்ட் மெத்தட். The direct method aims at establishing a direct bond between experience and expression. Students should think directly in English. Advantages of direct method. Follows correct order of learning, LSRW. Listening, speaking, reading, writing. Fluency is attained. So இந்த மெத்தட்ல டீச் பண்ணா கண்டிப்பா fluency ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துடும். Improves pronunciation. Makes use of audio visual aids. Disadvantages. Difficult for explanation. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேர்ட்லாம் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஒர்க் பண்ணோம். அதுக்கான இமேஜஸ் கொண்டு வர்றது இந்த மாதிரியானது. நாட் சூட்டபிள் ஃபார் ஓவர் கிரவுடட் கிளாஸஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைரக்ட் மெத்தட், டிரான்ஸ்லேஷன் மெத்தட். டைரக்ட் மெத்தட் எம்பசைஸ் ஆன் ஸ்போக்கன். ஸோ இங்கே வந்து ஸ்போக்கனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ளூயன்சியாக இங்கிலீஷில் பேச முடியும். டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் முடியாது. டைரக்ட் மெத்தட் நோ யூஸ் ஆஃப் வேர்ட்னாகுலர் லாங்குவேஜ். ஸோ இங்கே வந்து மதர் டங் வந்து சொல்லி தர மாட்டாங்க, அந்த டிரான்ஸ்லேஷன் இருக்காது. அங்கே வந்து எல்லா இங்கிலீஷ் வேர்டுமே அவங்களோட மதர் டங்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தான் சொல்லி தருவாங்க. ஃபாலோஸ் டைரக்ட் மெத்தட் ஃபாலோஸ் சைல்ட்ஸ் நேச்சுரல் வே ஆஃப் லேர்னிங். அதாவது LSRW டைரக்ட் மெத்தட்ல ஃபாலோ பண்றோம், டிரான்ஸ்லேஷன் மெத்தட்ல ஃபாலோ பண்றது இல்லை. டைரக்ட் மெத்தட் டீச்சர்ஸ் லாங்குவேஜ் பை யூஸ் அண்ட் நாட் பை ரூல். ஸோ இங்கே யூசேஜ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. டிரான்ஸ்லேஷன் மெத்தட்ல ரூல்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. The structural approach. In the structural approach, mastery of structure is much more important than the enlargement of vocabulary. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரக்சர், ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. Structural approach is not a method of teaching, it is an approach. ஸோ இது வந்து ஒரு மெத்தட் கிடையாது, நம்ம டைரக்ட் மெத்தட் டிரான்ஸ்லேஷன் மாதிரி மெத்தட் கிடையாது, இது வந்து ஒரு அப்ரோச். Structural approach tells us what to teach and not how to teach. ஸோ என்ன சொல்லி தரணும் அப்படின்னு சொல்றது தான் ஸ்ட்ரக்சரல் அப்ரோச். எப்படி சொல்லி தரணும் அப்படிங்கிறது கிடையாது. A sentence pattern is a model for sentences which will be of same shape and construction although made up of different words.
ஸோ இங்கே ஸ்ட்ரக்சர் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ்பிஓ, எஸ்பி, ஐஓ, டிஓ, எஸ்பிஓசி. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பேட்டர்னில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டீச் பண்ணும் அப்படின்னு சொல்றது தான் ஸ்ட்ரக்சரல் அப்ரோச். Structural approach concentrates on the teaching of sentence pattern and structural words. Structural approach is grammar based. So structural approach ko translation method ko mana difference. Structural approach makes use of structures and vocabulary. Anga அந்த மாதிரி எந்த ஒரு டீச்சிங்கும் கிடையாது. Structural approach also lay emphasis on spoken. ஸோ டைரக்ட் மெத்தட் மாதிரி ஸ்ட்ரக்சரல் அப்ரோச்லையும் ஸ்போக்கனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் அது கிடையாது. ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஹேபிட் ஃபார்மேஷன். ஸோ இந்த ஹேபிட் ஃபார்மேஷன் அப்படின்னா திங்கிங் இன் இங்கிலீஷ், சரிங்களா? ஆனால் இங்கே வந்து நோ ஹேபிட் ஃபார்மேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ். டைரக்ட் மெத்தட்லையும் சரி ஸ்ட்ரக்சரல் அப்ரோச்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஆனால் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் மியர் பாசிவ் லிசனர்ஸ். The bilingual method. So from the word itself you can understand by two language. So ரெண்டு லாங்குவேஜ்லயும் கத்து தரது, like foreign language and mother tongue. C.J. Dodson had invented this method of teaching foreign language in 1967. ஸோ டிரான்ஸ்லேஷன் மெத்தட் வந்து எப்படி ஏன்ஷியன்ட் கிரீக் லாட்டின் கற்றுக் கொடுக்கறதுக்கு உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி இது வந்து ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கறதுக்கு டாட்சன் அப்படிங்கிறவரை உருவாக்குன மெத்தட். In this method, the mother tongue and target language are used. Translation methodல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வேர்டுக்கு தமிழ் மீனிங் மட்டும்தான் தருவாங்க. ஆனா இங்க வந்து அந்த வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங்கும் கொடுப்பாங்க, தமிழ் மீனிங்கும் தருவாங்க. It is only the teacher who uses the mother tongue. ஸோ இங்க வந்து டீச்சர் மட்டும்தான் மதர் டங் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ்ல தான் பேசணும். அங்க எப்படி அப்படின்னா டீச்சரும் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்டும் தமிழ்ல தான் ஆன்சர் பண்ணுவாங்க டிரான்ஸ்லேஷன் மெத்தட்ல, சரிங்களா? பைலிங்குவல் மெத்தட் ஆல்சோ எம்பசிஸ் ஆன் ஸ்பீச். ஸோ ஸ்போக்கனுக்கு இந்த மெத்தடும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. There is no need to use audio visual aids in the bilingual method, but aids are must in the direct method. ஸோ இங்க ஆடியோ விஷுவல் எய்ட் அவ்வளோவா தேவையில்லை. Both the bilingual method and the structural approach lay emphasis on pattern practice. ஸோ அந்த சென்டென்ஸ் அந்த பேட்டர்ன் ப்ராக்டிஸ் வந்து பைலிங்குவல் மெத்தட்லயும் இருக்கு, ஸ்ட்ரக்சரல் அப்ரோச்லயும் இருக்கு. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.